அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் 2025 பயாலஜி பேப்பர் முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ அந்த பயாலஜி பேப்பர்ல புக்லெட் நம்பர் 45 சரிங்களா, 45 புக்லெட் நம்பருடைய பயாலஜி கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்க்க போறோம். ஓரளவுக்கு எக்ஸ்பிளனேஷனை அடுத்து வரக்கூடிய காலவழியில் பார்க்கலாம். இப்போதைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கான விடைகளை நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த காம்ப்ளெக்ஸ் 2 ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ். சரிங்களா, மைட்டோகாண்ட்ரியாவின் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி உள்ள கூட்டமைப்பு 2உடைய மாற்று பெயர் என்னன்னு கேட்கறாங்க. சோ அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னா சக்சினிக் டிஹைட்ரோஜினேஸ். சரியா, சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ் அப்படின்றது தான் இரண்டாவது கூட்டமைப்புடைய பெயர். ஓகேவா? ரைட். இரண்டாவது, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆம்பிளிஃபைஸ் டிஎன்ஏ ஃபாலோயிங் த ஈக்குவேஷன். பிசிஆர்ல டிஎன்ஏ வந்து என்ன ஆகும், உங்களுக்கு பெருக்கம் அடைகிறது இல்லையா, அது எந்த ஃபார்முலா மூலமா நீங்க விளக்கலாம் அப்படின்றாங்க, 2n. சரிங்களா, அப்ப இரண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான், அதாவது இரண்டாவது விருப்பம் தான் மிக சரியான பதில். மூணாவது கேள்வி பாருங்க, வாட் ஆர் த பொட்டன்ஷியல் டிராபேக்ஸ் இன் அடாப்டேஷன் ஆஃப் த ஐவிஎஃப் மெத்தட். சரியா, ஐவிஎஃப் மெத்தட அடாப்ட் பண்றதுல என்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ ஹை ஃபெர்டிலிட்டி ரிஸ்க் டு மதர். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரியேஜென்ட். ஹை ஃபெர்டிலிட்டி ரிஸ்க் வந்து மதருக்கு இருக்குமானா அது இல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட். மூணாவது ஆப்ஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நெசசரி ஃபார் பீயிங் டோனர். ஓகே, மூணாவது ஆப்ஷன் தப்பு. அடுத்தது நாலாவது ஆப்ஷன் பாருங்க, லெஸ் அடாப்டேஷன் ஆஃப் அர்பன்ஸ். ஓகே, அதுவும் கிடையாது. அஞ்சாவது ஆப்ஷன் பாருங்க, நாட் அவைலபிள் இன் இந்தியா, அது அவைலபிள் தான், இந்தியாவில் இருக்கு. ஃபிஃப்த் வந்து possibility that the early embryo does not survive. ஓகே, F. ஓகே, அப்ப B, D and F. சரிங்களா, அப்ப 93வது கேள்விக்கு முதல் விருப்பம் தான் மிக சரியான பதில். ரைட்டுங்களா? ரைட், அடுத்த கேள்விக்கு போலாம். 94வது கேள்வி, what is the name of the blood vessel that carries deoxygenated blood from the body to the heart in a frog. so தவளையில வந்து இதயத்திலிருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ரத்த குழாயினுடைய பெயர் என்னன்னு கேக்குறாங்க, பெருஞ்சிரை, அதாவது வெனகேவா. ரைட்ங்களா, ஃபோர்த் ஆப்ஷன் தான் 94வது கேள்விக்கு மிக சரியா பொருந்தும். அடுத்தது 95வது கேள்வி, which one of the following statements refer to reductionist biology. சோ எவை எளிதாக்குதலின் உயிரியல் என்பதை பற்றி குறிப்பதாகும். சோ இந்த கேள்வி தான் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், இது பயாலஜி புக்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும். சரிங்களா, சோ இதுக்கு வந்து சரியான பதில் பிசிகோ கெமிக்கல் அப்ரோச் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் ஆர்கனிசம். வாழும் உயிரினங்களை பற்றி படித்து புரிந்து கொள்வதற்கு இயற்வேதிய அணுகுமுறைகளை பின்பற்றுவதுதான் என்னன்னு சொல்றாங்க, இந்த ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜி. சோ அப்ப 95க்கு முதல் விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். அதுக்கு அடுத்த கேள்வி 96வது கேள்வி, given below are two statements. ரெண்டு வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, in the RNA world, RNA is considered the first genetic material evolved to carry out essential ripe processes. RNA act as a genetic material and also as a catalyst for some important biochemical reaction in living system. Being reactive, RNA is unstable. இது கரெக்ட் தானே? சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க தெளிவா படிச்சு பாருங்க. ரைட்டா, ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் இந்த உலகத்துல முதல்ல உருவாச்சு, இது வந்து அன்ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, DNA evolved from RNA and is a more stable genetic material. It is its double helical strands being complementary resist changes by the evolving repairing mechanism. இதுவும் கரெக்டான விஷயம். சோ அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்னா உங்களுக்கு இந்த 96வது கேள்விக்கு முதல் விருப்பம் தான் மிக சரியா. both statement 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்றது தான் இதுக்கு சரியா பொருந்தும். ரைட்டுங்களா, அடுத்த கேள்வி 97வது கேள்விக்கு வரலாம். Epiphytes that are growing on a mango branch is an example of which of the following. அதாவது ஒரு மாமர கிளையின் மீது ஒரு தொற்று தாவரம் வாழுது, இது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து கமன்சாலிசத்துக்கான எடுத்துக்காட்டு. அப்ப ஒண்ணுத்துக்கு பிளஸ், எதுக்கு பிளஸ், எபிஃபைட்டுக்கு பிளஸ், ஆனா மாமரத்துக்கு பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. ஓகே, அப்ப ஒரு பிளஸ் ஒரு ஜீரோ இருந்தா அது என்னது, கமன்சாலிசம். இதெல்லாம் வராது. மியூச்சுவலிசம்லாம் ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுதா, கிடையாதுங்க. அமன்சாலிசம்னா என்ன அர்த்தம், ஒண்ணுத்துக்கு மைனஸ் இன்னொன்னுத்துக்கு ஜீரோ. சரிங்களா, மைனஸ் இப்ப எறும்பு யானையை மிதிக்குது, இந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அது. பிரிடேஷனுக்கு ஒண்ணுத்துக்கு ஹெல்ப்ஃபுல், இன்னொன்னுத்துக்கு நெகட்டிவ், ஒண்ணுத்துக்கு பாசிட்டிவ் ஒண்ணுத்துக்கு நெகட்டிவ் வரும். சோ 97வது கேள்விக்கு
முதல் விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். அடுத்தது 98வது கேள்வி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். From the statements given below, choose the correct option. So the eukaryotic ribosomes are 8s and prokaryotic ribosomes are 70s. அதாவது eukaryotic ribosome வந்து 80s ல இருக்குன்னு சொல்றாங்க, prokaryote வந்து 70s. ஓகே, கரெக்ட். each ribosome has two subunits. கரெக்ட் தானே? 70s ஆ இருந்தாலும் 80s ஆ இருந்தாலும் ரெண்டு துணை அலகுகளை கொண்டிருக்கும். கரெக்ட். The two subunits of 8s ribosomes are 60s and 40s, while that 70s are 50s 30s. கரெக்ட்டா? So 80s ல 60 plus 40 இருக்கும் and 70s ல 50 plus 30 இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து the two subunits of 8s ribosomes are 60s and 20s. சார் 80s ல இதான் கரெக்ட்னு சொல்லிட்டோம், இங்க என்ன சொல்றாங்க 60 plus 20 னு கொடுக்குறாங்க. இது தப்பு, டி வந்து வராது. ரைட்டா? அடுத்து the two subunits of 8s are 60s plus 30s. இதுவும் புதுசா இருக்கு, ஈவும் வராது. அப்ப ABC. அப்ப சோ 98வது கேள்விக்கு முதல் விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கேள்வி 99வது கேள்விக்கு வாங்க. which one of the following is an example of exit conservation? exit conservation என்ன? வெளி வாழிட சூழல் பாதுகாப்பிற்கு எது எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா? நேஷனல் பார்க் வந்து அது வாழக்கூடிய இடத்திலேயே, சரியா, முக்கியமான விலங்குகள் வாழக்கூடிய இடத்தையே அதை நம்ம அறிவிப்போம். அப்ப அது இன்சிட்டு கன்சர்வேஷன். ரைட்டுங்களா? அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயங்களும் இன்சிட்டு கன்சர்வேஷன்ல வரும். அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், பாதுகாக்கப்பட்ட பகுதிகளும் இன்சிட்டு கன்சர்வேஷன்ல வரும். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க? எக்ஸிட் கன்சர்வேஷன் கேட்கும்போது இதுக்கு சரியான பதில் மூன்றாவது விருப்பம். சோ 99க்கு மூணாவது விருப்பம் மிக சரியா பொருந்தும். ரைட்டுங்களா? அடுத்தது 100வது கேள்வி. Given below are two statements. Statement 1, the primary source of energy in an ecosystem is solar energy. அதாவது சூரிய ஆற்றலானது சூழல் மண்டலத்தினுடைய முதன்மை ஆற்றல்னு சொல்றோம். கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. The rate of production of organic matter during photosynthesis in an ecosystem is called net primary productivity. அதாவது இது வந்து நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி சொல்ல மாட்டோம். என்ன சொல்றாங்க? ஒரு சூழல் மண்டலத்தில் ஒளிச்சேர்க்கையின் போது நிகழும் கரிம பொருட்கள் உற்பத்தி விகிதத்தை நாம என்ன சொல்றோம்? மொத்த முதல்நிலை உற்பத்தி தான் சொல்லுமே தவிர நிகர முதல்நிலை உற்பத்தின்னு சொல்ல மாட்டோம். இட் மீன்ஸ் இங்க என்ன வரணும்? ஜிபிபி தான் வந்திருக்கணும். சோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. அப்ப என்ன வரும்? 100க்கு மூணாவது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? சரி, ரைட். அடுத்தது 101வது கேள்வி. பொறுத்துக்க வகையிலான கேள்வி. எம்பசிமா, ஆஞ்சினோபெக்டாரிஸ், குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ், டெட்டனே. ஓகேவா? சோ எம்பசிமா அப்படின்றது எதுக்காக? டேமேஜ்டு ஆல்வியோலர் வால்ஸ் அண்ட் டிக்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். அப்ப 1க்கு வந்து 2. ரெண்டாவது ஆஞ்சினோபெக்டாரிஸ் வந்து acute chest pain when not enough oxygen is reaching to the heart. அப்ப 2க்கு 3. ஓகேவா? அடுத்தது குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ் வந்து எதுக்கு? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமெருலி ஆஃப் கிட்னி. ஓகேவா? அடுத்தது டெட்டனே வந்து ஃபர்ஸ்ட் ஒன். சோ அப்ப ஆப்ஷன் 101க்கு 4th ஒன் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? அடுத்து 102வது கேள்விக்கு வாங்க. Given below are two statements. One is labeled accession reason தான்பா. accession, both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. ஓகேவா? கரெக்ட்டா? அதாவது என்ன சொல்றாங்க? காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதே மாதிரி பூச்சிகள் மூலையும் நடக்கக்கூடியதும் வாட்டர் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் அண்ட் காற்றின் மூலமா நடக்கிறது ஆர் நாட் வெரி கலர்ஃபுல். சரிங்களா? அது வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. and do not produce nectar, நெக்டாரை உற்பத்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ இது கரெக்ட். ரெண்டாவது ரீசன் வாங்க. the flowers produce enormous amount of pollen grains in wind and water pollinated flowers. கரெக்ட் தானே? காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை விடுறதும் அண்ட் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கிறதும் நிறைய என்ன சொல்றாங்க? நிறைய மகரந்த சேர்க்கைகளை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் நெக்டாரை உற்பத்தி செய்யறது இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இங்க நிறைய உற்பத்தி செய்யணும்னு சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே அசன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏன் நெக்டாரை உற்பத்தி செய்யல? ஏன்னா காற்றுக்கு வந்து ஒரு ஏபயாட்டிக் ஃபேக்டர், அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ அதனால 102வது கேள்விக்கு 2வது விருப்பம் தான் மிக சரியா பொருந்தும். ஓகேவா? அடுத்து 133வது கேள்வி. which of the following is an example of non distilled alcoholic beverages produced by yeast? ஈஸ்டால உற்பத்தி செய்யக்கூடியது
எது வந்து நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பெவரேஜ்? ஓகேவா? பீர் அண்ட் ஒயின். பீர் அண்ட் ஒயின் தான் என்னதுங்க? நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பெவரேஜ்ல வரும். விஸ்கி, பிராந்தி, ரம்லாம் எதுல வரும்? டிஸ்டில்டுல வரக்கூடியது. சரிங்களா? சோ 103க்கு மூன்றாவது விருப்பம் மிக சரியா பொருந்தும். 104 வாங்க. given below are two statements. ரெண்டு வாக்கியம் கொடுத்திருக்கு. statement 1, in a floral formula இந்த மாதிரியான சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜைகோமார்பிக் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆக்டினோமார்பிக், நாட் ஜைகோமார்பிக். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ராங். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 2, in a floral formula இந்த சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்டினோமார்பிக் நேச்சர் ஆஃப் த ஃப்ளவர் அண்ட் ஜிக்கு கீழே கோடு போட்டீங்கன்னா அது சுப்பீரியர் ஓவரின்னு சொல்றாங்க. ஜிக்கு கீழே போட்டீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி. அப்ப இது கரெக்ட். சோ அப்ப இதுக்கு நமக்கு என்ன பொருந்தும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட். சோ 104க்கு நான்காவது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி 105வது கேள்வி. ஸ்ட்ரெப்டோகைனஸ் produced by bacterium streptococcus is used for. அதாவது ஸ்ட்ரெப்டோகைனஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவை நாம எதுக்காக பயன்படுத்துறோம்? சாரி, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்ட்ரெப்டோகைனஸ் எதுக்காக பயன்படுத்துறோம்னு கேக்குறாங்க. ஓகே, கர்ட் ப்ரொடக்ஷனுக்கா? கிடையாது. எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கா? கிடையாது. எத்தனால் ப்ரொடக்ஷன்னா நம்ம ஈஸ்ட் வரணும், இல்ல மற்றது லிவர் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கா? இல்ல. எதுக்கு? ரிமூவிங் கிளாட்ஸ் ஃப்ரம் பிளட் வெசல்ஸ். சரிங்களா? ரத்த குழாயில் உள்ள அடைப்பை நீக்குவதற்கு தான் ஸ்ட்ரெப்டோகைனேஸை நம்ம பயன்படுத்துறோம். டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ரைட். அடுத்த கேள்வி 106வது கேள்வி. which chromosome in the human genome has the highest number of gene? மிக அதிகமான ஜீன்களை கொண்ட குரோமோசோம் எது? மிக அதிகமா இருக்கிறது எதுதாங்க? குரோமோசோம் 1 தான் மிக அதிகமா இருக்கிறது. எது ரொம்ப கம்மின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம் Y. சரிங்களா? குரோமோசோம் 1 தான் லாஸ்டா சீக்வென்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்சிஆர்டில கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே டைரக்ட் என்சிஆர்டி क्वेश्चंस தான். ஓகே, அடுத்த கேள்வி 107வது கேள்வி. which of the following statement is correct about location of the male frog copulatory pad? சரிங்களா? அதாவது எந்த கூற்று ஆண் தவளையின் கலவி திண்டு அமைந்துள்ள இடம் பற்றி சரியானது? ஆண் தவளையோட கலவி திண்டு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது எது கரெக்ட்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் ஆஃப் 4 லிம்ப் கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் இன் லிம்ப் அதுவும் தப்பு. செகண்ட் டிஜிட் ஆஃப் 4 லிம்ப் அதுவும் தப்பு. ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் 4 லிம்ப் அப்படின்றது தான் கரெக்ட். சோ 107க்கு நான்காவது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். அதுக்கு அடுத்தது 108வது கேள்வி. which one of the following phytohormones promote nutrient mobilization which helps in the delay of leaf senescence in plants? so delay of leaf senescence அப்படினா அதுக்கு ஆப்போசிட். அப்ப வந்து இது வந்து growth promoterல தான் வரும், இன்ஹிபிட்டர்ல வராது. சோ இதுக்கு சரியா பொருந்துறது fourth option சைட்டோகைனின் தான் மிக சரியாக பொருந்தும். அதுக்கு அடுத்தது 109வது கேள்வி. while trying to find out the characteristic of a newly found animal, a researcher did the histology of adult animal and observed a cavity with presence of mesodermal tissue toward the body wall, but no mesodermal tissue was observed towards the alimentary canal. அதுல என்ன சொல்றாங்க? mesodermal tissue அவரால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது எதுல வரும்? சூடோசிலோமேட். சரிங்களா? பொய்யான உடற்குழி கொண்டவை அப்படின்றது தான் மிக சரியா பொருந்தும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது 110வது கேள்வி. ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். ஹெட், மிடில் பீஸ், அக்ரோசோம், டெயில். ஓகேவா? ரைட். அப்ப ஹெட்ன்றது ஜெனடிக் மெட்டீரியல், மிடில் பீஸ்ல வந்து என்ன இருக்கும்? எனர்ஜி. அக்ரோசோம் எதுக்காக? அக்ரோசோம்ல என்ன இருக்கும்? நொதிகள் இருக்கும். டெயில் பகுதியில ஸ்வம் மோட்டிலிட்டிக்கு டெயில் பகுதி யூஸ் ஆகும், வால் பகுதி மோட்டிலிட்டிக்கு யூஸ் ஆகும். சோ 110க்கு என்னது? முதல் விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கேள்வி 111வது கேள்வி வாங்க. given below are stages in life cycle of pteridophytes. pteridophyte வாழ்க்கை சுழற்சி கொடுத்திருக்காங்க. arrange the following stages in the correct sequence. சரிங்களா? ரைட். இதுல எது மிக சரியாக சீக்வென்ஸா பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து புரோதாலஸ் ஸ்டேஜ், ரெண்டாவது வந்து மியாசிஸ் இன் ஸ்போர் மதர் செல். சரிங்களா? அதாவது ஸ்போர் மதர் செல்ல மியாசிஸ் நடந்தாதான் என்ன உருவாகும்? ஸ்போர் வந்து உருவாகும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மேபி பியா இருக்கலாம். அண்ட் ஃபெர்டிலைசேஷன் எப்போ நடக்கும்? பின்னாடி தாங்க நடக்கும். ஸோ அப்ப இது வந்து மியாசிஸ் இன் ஸ்போர் மதர் செல் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று. ரைட்டா? புரோதாலஸ் வந்து 2. சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்தது
ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கிகோனியா அண்ட் ஆந்திரிடியா அண்ட் கேமெட்டோஃபைட் வந்து 3. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? டிரான்ஸ்பர் ஆஃப் ஆந்த்ரோசோய்ட்ஸ் ஆர்கிகோனியா இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர், நீரின் உதவியோட டிரான்ஸ்பர் ஆகும். அதுக்கு அடுத்து தான் என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ 111க்கு முதல் விருப்பம் தான் சரியாக பொருந்தும். ஓகேவா? அடுத்த கேள்வி 112வது கேள்வி. கார்டியாக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் பை, சரியா, இதயத்தின் இதய செயல்கள் கீழ் உள்ள எவைகளால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பாருங்க, நோடல் டிஷ்யூஸ். ஓகே, கரெக்ட். அதுக்கு அடுத்தது எ ஸ்பெஷல் நியூரல் சென்டர் இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா, அதுவும் கரெக்ட். மூணாவது அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ், அதுவும் கரெக்ட். நாலாவது அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தப்பு. அப்ப ஏபிசி 3 கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் மிக சரியா பொருந்தும். ரைட். அடுத்த கேள்வி 113வது கேள்வி. which of the following organism cannot fix nitrogen? எது நைட்ரஜன் நிலைப்படுத்துதல்ல ஈடுபடாது அப்படின்னு கேக்குறாங்க. அசிடோபாக்டர் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும், ஆசிலட்டோரியா ஃபிக்ஸ் பண்ணும், அனபீனா ஃபிக்ஸ் பண்ணும், நாஸ்டாக் ஃபிக்ஸ் பண்ணும், ஆனா வால்வாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாது. அது ஒரு கிரீன் ஆல்கேன் படிச்சிருப்பீங்க, காலோனியல் பாசின் படிச்சிருப்பீங்க, அது ஃபிக்ஸ் பண்ணாது. சரிங்களா? அப்ப என்ன கேக்குறாங்க? எது ஃபிக்ஸ் பண்ணாதுன்னு கேக்குறாங்க. அப்ப டி ஒன்லி அப்படின்றதான் இதுக்கு சரியா பொருந்தும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கேள்வி 114வது கேள்வி. given below are two statements, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டிரான்ஸ்ஃபர் RNA and ribosomal RNA do not interact with mRNA ன்னு கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் RNAவும் ரிபோசோமல் RNAவும் mRNA கூட இன்டராக்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இது தப்பு. சரிங்களா? இது தப்பு. ரெண்டாவது, RNA interference takes place in all eukaryotic organism as a method of cellular difference. இது கரெக்ட். சரிங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்னா 114க்கு 4வது விருப்பம். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி 115வது கேள்வி பயோடெக்னாலஜில. So in the above represented plasmid an alien piece of DNA is inserted at echo or one side. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல ஒரு ஏலியன் பீஸ உள்ள இன்சர்ட் பண்றாங்க. Okay, which of the following strategies will be chosen to select the recombinant colonies? ஓகேவா? So using ampicillin and tetracycline containing medium plate. ரெண்டாவது blue color colonies will be selected. மூணாவது white color colonies will be selected. இங்க நீங்க உள்ள இன்சர்ட் பண்றதால உங்களுக்கு எதுதான் கிடைக்கும்? ஒயிட் கலர் காலனிஸ் will be selected அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டா பொருந்தும். 115க்கு ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி, இதுல எனக்கு படிக்க முடியல, அதனால தான் இதுல படிக்கிறேன். ஓகே, 116வது கேள்வி. which of the following genetically engineered organism was used by Eli Lilly to prepare human insulin? எதுங்க? பாக்டீரியா தாங்க. ஓகேவா? ஈக்குவலா இதான பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் டைரக்டான क्वेश्चंस. ஓகே, அடுத்து 117வது கேள்வி. நேம் தி கிளாஸ் ஆஃப் என்சைம் தட் யூசுவலி கேட்டலைஸ் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். சரிங்களா? இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய நொதி என்ன அப்படின்றத கேக்குறாங்க. சரிங்களா? டிரான்ஸ்ஃபரேஸ். என்னதுங்க? டிரான்ஸ்ஃபரேஸ். ரைட். அடுத்து 118. find the statements that is not correct with regard to the structure of monocot stem. monocot stem பொறுத்த மட்டும் எது சரியானது அல்ல, not correct, அந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். hypodermis is parenchymatous. இந்த இடத்துல நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். மோனோகாட்ல ஹைபோடர்மஸ் எதுல பண்ணதா இருக்கும்? ஸ்க்லீரன்கைமாட்டஸா இருக்கும். அப்ப இதுதான் தப்பு. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் முதல் விருப்பம் தான் மிக சரியா பொருந்தும். அதுக்கு அடுத்தது 119. the correct sequence of events in the life cycle of bryophyte is. bryophyteல நடக்கக்கூடிய லைஃப் சைக்கிள் ஈவென்ட்ட கரெக்டா அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே fusion of anthrozoid with egg. இது எங்க? ஃபெர்டிலைசேஷன்ல நடக்கும். ரைட். ரெண்டாவது, attachment of gametophyte to substratum. அதாவது gametophyte ஆனது தலப்பகுதியோடு அட்டாச் பண்ணுது. ஓகே. ரெண்டாவது, அதுக்கு அப்புறம் reduction division to produce haploid spores. இது எப்ப நடக்கும்? haploid spore நடக்கும்போது உருவாக்கும் போது தான் reduction நடக்குது. இது வராது. formation of sporophyte. gametophyte தான் ஏன் sporophyte வரும்? ஓகே. சோ அப்ப இத நம்ம ஆர்டர் படுத்தும் போது ஃபர்ஸ்ட் வந்து attachment of gametophyte to the substratum. இது ஃபர்ஸ்ட். B வந்து ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டாவது
இ ஆப்ஷன் பாருங்க, ரிலீஸ் ஆஃப் ஆந்த்ரோசோய்டு இன்டு வாட்டர். அப்ப சப்ஸ்ட்ரேட்டத்துல அட்டாச் பண்ணிட்ட பிறகு தான் எதை விடும்? இ. அப்ப ஃபர்ஸ்ட் ஏ, பி ரெண்டாவது இ, மூணாவது ஃபியூஷன் ஆஃப் ஆந்த்ரோசோய்டு வித் எக். இப்போ என்ன ஆகுது? ஆந்த்ரோசோய்டு வாட்டர்ல விட்ட பிறகு நமக்கு என்ன ஆகும்? மூணாவது அட்டாச் ஆகும். சரிங்களா? சரி, ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஃபைட். இது ரெண்டும் சேர்ந்து சைகோட்ல இருந்து நமக்கு எதை உருவாக்கும்? ஸ்போரோஃபைட்டை உருவாக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரெடக்ஷன் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் ஆப்ளாய்ட் ஸ்போர்ஸ். ஸோ ஆப்ஷன் பிஇஏடிசி தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் கேமெட்டோஃபைட் டு தி சப்ஸ்ட்ரேட் நடக்கும், ரெண்டாவது ஆந்த்ரோசோய்டு வாட்டர் ரிலீஸ் ஆகும், மூணாவது ஆந்த்ரோசோய்டும் எக்கும் இணையும், நாலாவது ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகும் சைகோட்ல இருந்து, அஞ்சாவது என்னது? சி ரெடக்ஷன் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் ஆப்ளாய்ட் ஸ்போரை உருவாக்கும். சரிங்களா? ரைட், புரியுதா? ரைட், ஓகே. அடுத்து 120வது கேள்வி, விச் ஆர் கரெக்ட்? எது கரெக்ட்னு கேட்கறாங்க. இதுவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு, கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸா கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் டோபோகிராஃபி அண்ட் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் டெடெக்ட் கேன்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகேவா? இது கரெக்ட். இன்டர்னல் ஆர்கன்ல இருக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் டோபோகிராஃபி பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் கீமோதெரபெட்டிக்ஸ் ட்ரக்ஸ் ஆர் யூஸ் டு கில் நான் கேன்சரஸ் செல்லா. நான் கேன்சரஸ் செல்லை ஏன் கீமோ தெரபெட்டிக் ட்ரக்ஸ் வந்து கில் பண்ணணும்? இது தப்பு. ஆல்பா இன்டர்ஃபெரான் ஆக்டிவேட் த கேன்சர்ஸ் ஃபேஷன் இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெஸ்ட்ராயிங் த டியூமர். ஆல்பா இன்டர்ஃபெரான் நமக்கு யூஸ் ஆகுது டெஸ்ட்ராய் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கீமோதெரபெட்டிக் ட்ரக்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபயர்ஸ். அது கிடையாது. இந்த கேஸ் ஆஃப் லிகோமியா பிளட் செல் கவுண்ட்ஸ் ஆர் டிக்ரீஸ்னு சொல்றாங்க. அதுவும் தப்பு. ஸோ இதுக்கான சரியான பொருந்துறது ஏ அண்ட் சி. ஓகேவா? அப்ப 120க்கு 4வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். அடுத்து 121வது கேள்வி, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். சென்ட்ரோமியர், சீலியம், கிறிஸ்டே, செல் மெம்பரேன். சரியா? சென்ட்ரோமியர் எதுக்காக யூஸ் ஆகுது? செல் டிவிஷன் தானப்பா. சென்ட்ரோமியர் வந்து செல் டிவிஷனுக்கு. சென்ட்ரோமியர் தான் அந்த பகுதியில் இருந்து பிரிக்கும், எதை? குரோமேட்டிட பிரிக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது சிலியம். சிலியா எதுக்காக யூஸ் ஆகுது? செல் மூவ்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கிறிஸ்டே வந்து எங்க இருக்குங்க? மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கு, உள்ள இன்ஃபோல்டிங்கா இருக்குது இல்ல, அதான். அதுக்கு அடுத்தது செல் மெம்பரேன்ல என்ன இருக்குங்க? பாஸ்போலிபிட் பைலேயர். சரிங்களா? பாஸ்போலிபிட் பைலேயர். அப்ப 121வது கேள்விக்கு 4வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். புரியுதா? ரைட். அடுத்து 122வது கேள்வி, இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங். குளோரோஃபில் ஏ, பி, சாந்தோஃபில் கரோட்டினாய்டு. குளோரோஃபில் ஏ உடைய கலர் என்ன? ப்ளூ கிரீன் கலர். குளோரோஃபில் ஏ உடைய கலர் வந்து ப்ளூ கிரீன் கலர். குளோரோஃபில் பி வந்து கிரீன் தான் மெயினா கொடுக்கும், அப்ப எல்லோ கிரீன். ஓகே, எல்லோ கிரீன் கலர். அதுக்கு அடுத்தது சாந்தோஃபில்ன்றது என்னங்க? சாந்தோஃபில்ன்றது எல்லோ. சரியா? சாந்தோஃபில்ன்றது எல்லோ, கரோட்டினாய்டு எல்லோ டு எல்லோ கிரீன். சோ ஆப்ஷன் 2, 122க்கு ஆப்ஷன் 2 தான் மிக சரியா பொருந்தும். அடுத்தது 123வது கேள்வி, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். In human pregnancy, the major organ system are formed at the end of 12 weeks. சரிங்களா? இது கரெக்ட். அதுக்கு அடுத்தது in human pregnancy, the major organ system are formed at the end of 8 weeks. இது தப்பு. சரிங்களா? முன்னாடி கொடுத்துட்டாங்க, அப்புறம் தப்புன்னு சொல்றாங்க, அப்ப ரெண்டாவது இதுக்கு வராது. அதுக்கு அடுத்தது மூணாவது, in human pregnancy, heart is formed after 1 month of gestation. இது கரெக்ட். மூணாவது கரெக்ட், ஒன்னாவது கரெக்ட். அதுக்கு அடுத்தது in human pregnancy, limbs and digits develop by the end of 2nd month. ஓகே, இதுவும் கரெக்ட். அதுக்கு அடுத்தது in human pregnancy, the appearance of air is usually observed in the 5th month. ஓகேவா? A, C, D and E only. ஓகேவா? புரியுதுங்களா? சோ 123க்கு 4வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். அதுக்கு அடுத்தது 124, in the seeds of cereals, the outer covering of endosperm separates the embryo by a protein rich layer. protein rich layerனாவே அலிரோன் லேயர் தான். மோனோகாட்ல ஃபிகர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கான் மக்காச்சோளத்தோட படத்துல அதை கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோ. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 125வது கேள்வி, ஒரு படம் சார்ந்த வினா.
So which of the following diagrams is correct with regard to proximal and distal tubule of the nephron? Okay, so option 2 தான் இதுக்கு கரெக்ட். உங்களுடைய படத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, கம்பேர் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு ஃபிகர் பேஸ்ட் क्वेश्चन தான். ஐடென்டிஃபை பார்ட் ஆஃப் பயோரியாக்டர் which is used as a foam breaker from the given diagram. எது நுரையை உடைப்பதாக பயன்படுத்தப்படும்? ஆப்ஷன் சி. இந்த இடத்துல சி எங்க கொடுத்திருக்கான்? ஃபோர்த் ஆப்ஷன் தான். அப்ப சார் இது என்ன சார்? பி என்றது என்னன்னா பிளேடட் இம்பெல்லர். சரிங்களா? அதனால நிறைய பேர் இதை போட்டிருப்பீங்க. ஆனா இதுக்கான சரியான ஆப்ஷன் சி இங்க கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து 127 given below are two statements. One is labeled, அதாவது அசெஷன் பாருங்க. A typical unfertilized angiosperm embryo sac at maturity is 8 nucleate and 7 celled. கரெக்ட் தாங்க. அதாவது என்ன சொல்றாங்க? unfertilized angiosperm embryo sac. இதான் புரியுதா? இப்படி பார்க்கும்போது என்ன தெரியும்? ஒரு எக்கு, 2 சினர்ஜிட், மேல 3 ஆன்டிபோடல் செல்லு, 2 இது சேர்ந்து இப்படி இருக்கும். அப்ப இதுல எத்தனை இருக்கும்? 7 செல்லு, 8 நியூக்ளியை. ஓகேவா? இது கரெக்ட். அதுக்கு அடுத்தது the egg apparatus has 2 polar nuclei. எக் apparatusனா ஒரு எக்கு, 2 சினர்ஜிட் தானே. இங்க போய் என்ன கொடுத்திருக்காங்க? 2 போலார் நியூக்ளியன் கொடுத்திருக்காங்க. அப்ப ரீசன் தப்பு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? A is true but R is false. மூணாவது விருப்பம் தான் இதுக்கு சரியா பொருந்தும். அதுக்கு அடுத்தது 128வது கேள்வி. A specialized membranous structure in a prokaryotic cell which helps in cell wall formation, DNA replication and respiration. இது ஈஸிங்க, மீசோசோம்ங்க. ஸோ பாக்டீரியாவில் இன்னர் வால் என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஃபோல்டிங்காக இருக்கும். இதுதான் எதுக்காகலாம் யூஸ் ஆகுது? இந்த மீசோசோம் வந்து ரெஸ்பிரேஷன், இதில் தான் ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். செல் பிரியறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவோம். அப்போ 128க்கு முதல் விருப்பம் தான் சரி. அடுத்து 129 which of the following, ஒரு நிமிஷம், which of the following are the post transcriptional events in eukaryotic cell? எது வந்து post transcriptional event அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. first one, transport of free mRNA to cytoplasm prior to splicing. அதாவது என்ன சொல்றாங்க? பிளத்தலுக்கு முன்பாக mRNA சைட்டோபிளாசத்துக்கு கடத்தப்படுகிறது. அப்படி கிடையாது, அது உள்ளவே தான் நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ரெண்டாவது, அதாவது ஏ வராது. பி வந்து ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் அண்ட் ஜாயினிங் ஆஃப் எக்ஸான், அதான ஸ்ப்ளைசிங். அது எங்க நடக்குது? அங்க நடக்குது. ஓகேவா? போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவென்ட்ல வரும். அதுக்கு அடுத்தது அடிஷன் ஆஃப் மெத்தில் குரூப் அட் 5' அண்ட் கரெக்ட், மெத்தில் கேப்னு சொல்றோம் இல்லையா, கோனசின் 3 பாஸ்பேட். அதுக்கப்புறம் அடிஷன் ஆஃப் அடினோசைடும் 3 பாலிஏட்டைல், அதுவும் கரெக்ட். பேஸ் பேரிங் ஆஃப் 2 காம்ப்ளிமெண்டரி RNAs வராதுங்க. ஸோ அப்ப பி சி டி ஒன்லி, இது தப்பு, இதுவும் வராது, அதுக்கப்புறம் ஏவும் வராது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 130 வாங்க. வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் பாலிஜீனிக் ட்ரையட்? ஓகேவா? பாலிஜீனிக் பண்பில் எந்த வகையான மரபணு கடத்தல் காணப்படுகிறது? நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் தான் வந்து நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன். அதுக்கப்புறம் 130 வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார், அதை பார்த்துட்டுமா, சாரி 131க்கு வாங்க. which one of the following enzymes contains heme as a prosthetic group? catalase, டைரக்டா இருக்கிறது தான். அதுக்கு அடுத்தது 132 each of the following characteristics represent a kingdom proposed by Whittaker. arrange the following in increasing order of complexity of the body organization. சரிங்களா? பாடி ஆர்கனைசேஷனுடைய காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து நீங்க ஆர்டரா அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிசெல்லுலார் ஹெட்ரோட்ரோப்ஸ் வித் செல் வால் மேட் ஆஃப் கைட்டின், அது வந்து எங்க ஃபங்கை. அதுக்கு அடுத்தது ஹெட்ரோட்ரோப்ஸ் வித் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன், அது வந்து அனிமலியா வந்துரும். ப்ரோகாரியோட்ஸ் வித் செல் வால் மேட் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் அமினோ ஆசிட், அப்ப இதுதான் மொனிராவை குறிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது யூகாரியோட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் வித் டிஷ்யூ ஆர்கன் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன், டிஷ்யூ ஆர்கன் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன் மட்டும் தான் அங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது யூகாரியோட்ஸ் வித் செல்லுலார் பாடி ஆர்கனைசேஷன், யூகாரியாட் வித் செல்லுலார் பாடி ஆர்கனைசேஷன் யாரா சொல்றோம்? இதான் ரெண்டாவது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சி, ரெண்டாவது வந்து இ, மூணாவது வந்து ஏ. சரியா? ஃபங்கை, அதாவது மொனிரா,
புரோட்டிஸ்டா ஃபங்கை, மூணாவது வந்து ஃபங்கையை குறிக்கும், நாலாவது வந்து தான் என்னது பிளான்டேவை குறிக்கும், ஈக்குவேரியாட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்னு அது பிளான்ட்டை குறிக்கும். இது 4ல் வரும், இது 5 வரும். ஸோ அப்ப 132க்கு ரெண்டாவது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? அதுக்கப்புறம் who is known as the father of ecology? யாரு? SRF காஷ்யப்லாம் பிரியோஃபைட்டை பத்தி வருவார், இதெல்லாம் வராது. யாரு தாங்க? ராம் தியோ மிஸ்ரா. அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் சயின்டிஸ்ட வச்சு கேட்கறது. ஆல்பர்ட் அர்ஷே அண்ட் மாத்தாசேஸ், யூக்ரோமாட்டின், ஃப்ரெட்ரிக் கிரிப், எட்ரோக்ரோமாட்டின். நமக்கு எது ஈஸியா தெரிஞ்சா? யூக்ரோமாட்டின்ன்றது லூஸ்லி பேக்டு, ஓகேவா? எட்ரோக்ரோமாட்டின்றது டென்ஸ்லி பேக்டு. ஆல்பர்ட் அர்ஷே அண்ட் மாத்தாசேஸ் வந்து டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியலா இருக்குன்னு சொன்னவர். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஃப்ரெட்ரிக் கிரிப்த் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, ஓகே, அதுல ஒர்க் பண்ணவர். ஓகே, அப்ப 134க்கு தேர்ட் விருப்பம் தான் மிக சரியா பொருந்தும். ரைட்டா? அடுத்தது 135 நியோபிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ செல்ஸ் ரெஃபர்ஸ் டு எ மாஸ் ஆஃப் ப்ரோலிபரேட்டிங் செல். அது நியோபிளாஸ்டிக் வரக்கூடியது தான். கரெக்ட். ரேபிட் growth ஆஃப் செல், அங்க செல் வந்து மிக வேகமா வளர்ச்சி அடையும். மூணாவது இன்வேஷன் அண்ட் டேமேஜ் டு த சரௌண்டிங் டிஷ்யூ, அதுவும் கரெக்ட் தான். தோஸ் கன்ஃபைன் டு ஒரிஜினல் லொகேஷனா? அப்படிலாம் கிடையாது, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப டி வராது, ஏபிசி மட்டும்தான். ஆப்ஷன் 2 135க்கு ரெண்டாவது விருப்பம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 136வது கேள்வி வாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, the DNA fragments extracted from gel electrophoresis can be used in construction of recombinant DNA. ஓகேவா? recombinant DNAவுக்கு gel electrophoresis மூலமா நீங்க DNAவை இது பண்ணலாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது, smaller size DNA fragments are observed near anode while larger fragments are found near the wells. கரெக்ட் தானே? smaller fragment என்ன ஆகும்? ரொம்ப தொலைவுக்கு போகும், larger fragment பக்கத்திலே இருக்கும். சோ அப்ப ரெண்டுமே கரெக்ட்னா both statement 1 and 2 are correct. so 136க்கு ஒன்னாவது விருப்பம் மிக சரி. அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அடினைன் குவானைன் அப்படின்றது எதுங்க? உங்களுடைய நியூக்ளியோசைடை குறிக்கும். ரைட்டா? அடினிலிக் ஆசிட்ன்றது நியூக்ளியோடைடை குறிக்கும். ஓகேவா? அலனின்ன்றது அமினோ ஆசிடை குறிக்கும். சாரி, அடினைன்ன்றது நைட்ரஜன் பேஸுங்க. அடினைன்ன்றது நைட்ரஜன் பேஸ். அடினோசின் தான் என்னதுங்க? நியூக்ளியோசைடு. அடினிலிக் ஆசிட் வந்து நியூக்ளியோடைடு, அலனைன் வந்து அமினோ ஆசிட். சரிங்களா? அப்ப 137க்கு சரியான பதில் ஆப்ஷன் 3, 3214. ஓகேவா? சரி. அடுத்தது 138வது கேள்வி. considering the following, ஓகேவா? the reductive division for the human female gametogenesis starts earlier than that of the male gametogenesis. ஓகேவா? கரெக்ட் தானே? ரைட். ரெண்டாவது, the gap between the first meiotic division and the second meiotic division is much shorter for males compared to the female. இது தப்பு. மூணாவது, the first polar body is associated with the formation of the primary oocyte. இது கரெக்ட். luteinizing hormone surge leads to disintegration of the endometrium and onset of the menstrual stopping. அதுவும் தப்பு. so ரெண்டாவது விருப்பம் A and C are true. எதுக்கு? 138ங்க. அடுத்து 139வது கேள்வி. all living members of the class cyclostomata are. cyclostomataங்கிறதுலாம் எது? எக்டோபாரசைட். இது எல்லாமே என்னதுங்க? எக்டோபாரசைட்டை குறிக்கும். அதுக்கு அடுத்தது 140வது கேள்வி. as an reason the primary function of the Golgi apparatus is to package the materials made by the endoplasmic reticulum and deliver into the intracellular targets and outside the cell. இது கரெக்ட் தானே? கண்டிப்பா கரெக்ட். Golgi apparatus எதுக்காக ஆகுது? பேக்கேஜிங் எடுத்துட்டு போறதுக்காக யூஸ் ஆகுது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து. ரீசன், வெசிகல்ஸ் containing materials made by the endoplasmic reticulum fuse with the cis space. கரெக்ட் தாங்க. Golgi apparatus cis space வழியா உள்ள போயிட்டு டிரான்ஸ்பேஸ் வழியா வெளியே போயிட்டு என்ன ஆகும்? செல்லுக்கு வெளியே போகும். ஸோ ரெண்டுமே கரெக்ட். அண்டு எக்ஸ்பிளனேஷனை கரெக்டா என்ன பண்ணுது? எக்ஸ்பிளைன் பண்ணுது. அசஸனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது 141வது கேள்வி. ஸ்குட்டுலம் அப்படின்றது என்னங்க? மோனோகாட்ல இருக்கக்கூடிய அந்த காட்டிலிடனுக்கு பேர் தான் ஸ்குட்டுலம். ஓகேவா? காட்டிலிடனா மோனோகாட் சீட். நான் அல்புமினஸ் சீட் யாருங்க? கிரவுண்ட்நட்.
சரிங்களா? நான் எண்டோஸ்போமின்னு சொல்றோம்ல, அதுதான். எபிபிளாஸ்ட்ன்றது என்னது? ருடிமெண்டரி கார்டிலன், அந்த படத்திலே சின்னதா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? பெரிஸ்போம்ன்றது பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ். ஸோ 141க்கு ஆப்ஷன் 1 மிக சரியா பொருந்தும். அடுத்தது 142 பாருங்க. ஸோ அசசன் ரீசன் தான். ஆல் வெர்டபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டபிரேட். கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது ரீசன் பாருங்க. the members of subphylum vertebrata possess notochord during the embryonic period. the notochord is replaced by cartilaginous or bone vertebral column in adults. இது கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா முதல் விருப்பத்தை நம்ம போட்டோம். ஓகேவா? அடுத்தது 143 வாங்க. எது நாட் கரெக்ட், எது சரியானது அல்ல, இட் மீன்ஸ் தப்புன்றதை கேட்குறாங்க. ஈச் ஆன்டிபாடி ஹாஸ் 2 லைட் அண்ட் 2 ஹெவி செயின். கரெக்ட் தானே? ஒவ்வொரு ஆன்டிபாடியும் 2 லைட் செயின், 2 அதான் L2H2 படிப்பீங்க இல்லையா, அதான். ஓகே, கரெக்ட். அடுத்தது the heavy and light chains are held together by disulfide bond. disulfide பாண்டால இணைக்கப்பட்டிருக்கும், அதுவும் கரெக்ட். அதுக்கப்புறம் antigen binding site is located at C terminal region of antibody molecules. இது தப்பு, இது வந்து உங்களுக்கு தப்பு. அப்ப என்ன கேக்குறாங்க? நாட் கரெக்ட் தான். இது கரெக்ட் தான். கான்செப்ட் heavy and light chains are located C terminusன்றது இது கரெக்ட். அப்ப தப்புன்றது 143க்கு மூணாவது விருப்பம். அதுக்கு அடுத்தது 144 silencing of specific mRNA is possible via RNA interference because of complementary dsRNA. சரிங்களா? காம்ப்ளிமெண்டரியா இருந்தா என்ன ஆகும்? DNA சாரி RNA சைலன்ஸ் ஆயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 145 ஈஸியான क्वेश्चन தான். genes R and Y follow independent assortment. if RRYY produce round yellow seeds and small r small y produce wrinkled green seeds, what will be the phenotype ratio of F2 generation? இது ஜஸ்ட் டைஹைபிரிட் கிராஸ் தான். என்ன இருக்கும்? 9:3:3:1 இதுதான் phenotypic ratio. ரைட்டுங்களா? histones are enriched in lysine and arginine. direct question. ஓகேவா? the first menstruation is called ovulation கிடையாது, menopause கிடையாது, diaphase கிடையாது, என்னது? menarche. அதுக்கு அடுத்தது 148 ஒரு match the following. heart, kidney. ஓகே, heart வந்து atrial natriuretic factor ANF. heart வந்து ANF. ரெண்டாவது வந்து kidney வந்து என்னது? எரித்ரோபயாட்டின். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் வந்து செக்ரிட்டின். அங்க என்ன இருக்கு? செக்ரிட்டின் இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஆல்டோஸ்டீரோன். ஓகேவா? சோ 148க்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் மிக சரியா பொருந்தும். அதுக்கு அடுத்தது 149 வாங்க. the protein portion of an enzyme is called apoenzyme. இதெல்லாம் நான் புரோட்டீன் பார்ட். கோஃபாக்டர் கோஎன்சைம்னா நான் புரோட்டீன் பார்ட்னு சொல்றோம். புரோட்டீன் பார்ட்னா அப்போஎன்சைம் அப்படின்றது அர்த்தம். which of the following is the unit of productivity? இதான். இது டைரக்ட் क्वेश्चंस தான். கிலோ கலோரி பாரு இயர் இது வரணும். ஓகேவா? இது இதெல்லாம் வராது, பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 151 வாங்க. sweet potato and potato represents a certain type of evolution. select the correct combination of terms of to explain evolution. so இது வந்து analogy and convergent. வந்து என்னதுங்க? analogy and convergent க்கு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது 152 with the help of given pedigree find out the probability for the birth of a child having no disease and being a carrier. அதாவது கேரியரா இருக்காங்க. ஓகே, in F3 generation. இதான் F3 generation. so ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வரக்கூடிய இதுல பார்க்கலாம். 1/4 தான் இதுக்கு சரியா பொருந்தும். இது எப்படின்றது நம்ம அதுக்கப்புறமா போடலாம்ப்பா. சரியா? அடுத்தது 153 assassin. cells of the tapetum possess dense cytoplasm and generally have more than one nucleus. கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது presence of more than one nucleus in tapetum increases the efficiency of nourishing the developing microsome. அதுவும் கரெக்ட். both assassin reason correct and correct explanation அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 154 வாங்க.
How many meiotic and mitotic divisions need occur for the development of a mature female gametophyte from the megaspore mother cell in an angiosperm? அதாவது ஆஞ்சியோஸ்போம்கள்ல எத்தனை மியாட்டிக் அண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் தேவை எதுக்கு ஒரு மெச்சூர் ஃபீமேல் கேமெட் இது ஈஸி தானே ஒரு மியாசிஸ் 3 மைட்டாசிஸ் சரியா ஃபர்ஸ்ட் வாட்டி மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து என்ன நடக்கும் மியாசிஸ் நடக்கும் தட் இஸ் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும் 4 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் உருவாகும் 3 அழிஞ்சிடும் ஒண்ணே ஒன்னு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா மாறும் சரியா அந்த ஒன்னு ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ் ரைட்டா அதுக்கப்புறம் செகண்ட் மைட்டாசிஸ் 2ன்றது 4ஆ மாறும் தேர்ட் மைட்டாசிஸ்ல மேல 3 கீழ 3 நடுவுல 2 ஓகேவா புரியுதா இது ஈஸியான क्वेश्चन தானே அடுத்து 155 வாங்க which of the following is an example of zygomorphic இரு சம என்ன சொல்றீங்க இருபக்க சமச்சீர்னா எதுதாங்க பட்டாணி தான் ரைட்டா மத்ததெல்லாம் வராது ஓகே சில்லி வெட்டுனியா டாட்டூரா இதெல்லாம் இதுக்கு பொருந்தாது ரைட் அடுத்த கேள்வி 156 after maturation in primary lymphoid organs the lymphocytes migrate for interaction with the antigens to secondary lymphoid organs tissues like so இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து fourth ஆப்ஷன் கரெக்ட் C D E only பாத்துக்கோ அடுத்து 157 ரெண்டு ஸ்டேட்மென்ட் கொடுத்துருவோம் ஸ்டேட்மென்ட் 1 வந்து fig fruit is a non vegetarian food as it has enclosed fig grafts அதாவது அத்தி வந்து நம்ம நான் வெஜிடேரியன் ஃப்ரூட்னு சொல்றோமா ஏன்னா அத்தியில பாத்தீங்கன்னா குளவிகள் தான் பாலினேட்டரா செயல்படுவார் அப்ப நான் வெஜிடேரியன் ஃப்ரூட் நம்ம சொல்ல மாட்டோம் ஸ்டேட்மென்ட் 2 fig wasp and fig tree exhibit mutual relationship as fig wasp completes its life cycle in fig fruit and fig fruit gets pollinated by இது கரெக்ட் தானே ரெண்டுமே மியூச்சுவலா பெனிஃபிட் அடையுது சரிங்களா அந்த குளவிகள் இருக்கிறதால தான் அங்க என்ன ஆகும் பாலினேஷன் நடக்கும் ரைட்டா அப்ப அந்த குளவிக்கு தேவையான ஃபுட் அங்க இருந்து எடுத்துக்கும் ரைட்டுங்களா சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கரெக்ட் ரெண்டாவது வந்து கரெக்ட் சரியா நான் வெஜிடேரியன் ஃப்ரூட்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ரைட் அதுக்கு அடுத்தது 158 what is the main function of the spindle fibers during meiosis meiosis இன் போது spindle fiber வேலை என்ன to separate the chromosome சரி இதெல்லாம் தப்புங்க குரோமோசோமை பிரிக்கிறதுக்கு தான் நம்ம எது யூஸ் ஆகுது ஸ்பிண்டில் நார்கள் யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் which one of the following is characteristic feature of gymnosperm gymnosperm உடைய character என்னன்னு கேக்குறாங்க seeds are enclosed in fruit இது angiosperm இது தப்பு naked seeded plants தானே gymnosperm so 159 டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் போலாம் ஏன்னா சீடு வந்து இருக்கும் அப்ப தேர்ட் ஆப்ஷன் தப்பு ஓகேவா flowers for reproduction இதுவும் தப்பு so 159 க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து 160 வாங்க consider the following statements regarding function of adrenal medullary hormones பொறுத்து it causes pupillary constriction it is a hyperglycemic hormone அது கரெக்ட் it causes flow erection so இதுக்கு வந்து 160 க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் B C D only தான் இது கரெக்ட் சரிங்களா அடுத்து 161 why cannot insulin be given orally to diabetic patient it will be digested in gastrointestinal tract so அதனால தான் என்ன பண்ண மாட்டாங்க ஓரலா கொடுக்க மாட்டாங்க so 161 க்கு செகண்ட் 162 வாங்க so pteridophyte இது ஈஸியான क्वेश्चन தானே இது ஈஸி தான் ஓகேவா இருக்கத்திலே மிகச்சிறிய ஆஞ்சியோஸ்போம் அப்படின்றதுக்கு நீங்க உல்ஃபியாவை படிச்சிருப்பீங்க ஓகேவா இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா இதுல ஜிம்னோஸ்போம் எது ஜிங்கோ பைலோபா அது வந்து ஒரு ஜிம்னோஸ்போம் அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்போம் எது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாலிட்ரைக்கம் எதுல படிப்பீங்க டேபிள்ல படிப்பீங்க ஓகேவா சோ ஏக்கு 4 சால்வினியா அதுக்கப்புறம் பிக்கு 3 பிரியோஃபைட் பாலிட்ரைக்கம் தான் சரிங்களா அப்புறம் சால்வியா வந்து எதுல வரும் சால்வியா அந்த ஃப்ளவர்ல பாலினேஷனுக்கு யூஸ் ஆகல அதுதான் சால்வியா சால்வினியா கிடையாது சால்வியா அது வந்து ஆஞ்சியோஸ்போமை குறிக்கும் ஸோ 162 க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அதுக்கப்புறம் who proposed that the genetic code for amino acid should be made up of 3 nucleotides யாருங்க ஜார்ஜ் கேமோ 163 க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस அதுக்கப்புறம் 164 வாங்க match the following the evil quadrant exit conservation lantana camera todo the evil quadrant ன்றதை நம்ம என்னன்னு சொல்றோம் cases of biodiversity
லாசஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது ரைட்டா. எக்ஸிட் கன்சர்வேஷன் அப்படின்றது எதை குறிக்கும்? கிரியோ ப்ரிசர்வேஷனுக்கு வரும் சரிங்களா. கிரியோ ப்ரிசர்வேஷனுக்கு எக்ஸிட் கன்சர்வேஷன் வரும். அதுக்கப்புறம் லேண்டனா கேமரான்றது என்னது? ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன். டுடோ வந்து சுத்தமா இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போச்சு சரிங்களா. 164க்கு ஆப்ஷன் எது? 164 செகண்ட் ஆப்ஷன் ஓகேவா. அதுக்கு அடுத்தது 165 வாங்க. Which of the following hormones released from the pituitary is actually synthesized in the hypothalamus? ADH, antidiuretic hormone. அதுக்கு அடுத்தது ரோல் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இன் எக்கினோடர்ம்ஸ். சரி, அதோட வேலை என்ன? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட வேலை என்னன்னு கேட்குறாங்க. ரெஸ்பிரேஷன் அண்ட் லோகோமோஷன் கரெக்ட். எக்ஸ்கிரீஷன் அண்ட் லோகோமோஷன், எக்ஸ்கிரீஷன் வராது, சரி எக்ஸ்கிரீஷன் அண்ட் லோகோமோஷன் இது ரெண்டும் சேர்ந்து வராது. கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அது வரும் ஓகேவா. அண்ட் டைஜஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் வருமா? வராது. ஸோ ஏ அண்ட் சி ஒன்லி. இதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 167 which of the following type of immunity is present at the time of birth and is a non specific type of defense in. அதாவது குழந்தை பிறக்கும் போதே இருக்கக்கூடிய இம்யூனிட்டி நம்ம என்னன்னு சொல்றோம்? innate immunity. அது பெறப்பட்டது கிடையாது, இயல்பான நோய் தடைக்காப்புன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 168 in bryophytes the gamma help in which one of the following? sexual reproduction கிடையாது, இது வந்து asexual reproductive structure தான். நம்ம என்ன சொல்றோம்? ஜம்மா கோப்பை இதெல்லாம் கிடையாதுங்க. கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுலாம் அது யூஸ் ஆகிறது கிடையாது. அண்ட் அதுக்கு அடுத்தது 169 ஃப்ராக்ல இருந்து நிறைய क्वेश्चंस கொடுத்திருக்காம்பா இந்த வாட்டி. இன் ஃப்ராக் தி ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் இஸ் ஸ்பெஷல் venous connection that acts to link kidney and lower part of body. So 169 க்கு fourth option correct. அடுத்தது 170 statement 1 in ecosystem there is unidirectional flow of energy of sun from producer to consumer. கரெக்ட் தானே? சரிங்களா. சூரியன் கிட்ட இருந்து ப்ரொடியூசருக்கு போயிட்டு அப்புறம் கன்சியூமருக்கு எனர்ஜி ஒரு ஃப்ளோவா போகுது, யூனிடைரக்ஷனலா போகுது. கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 ecosystem are exempted from second law of thermodynamics. not accepted. சரி, அதல தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரெண்டாவது தப்பு. அப்ப என்ன வரும்? சோ தேர்ட் ஆப்ஷன் 170 க்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் 171 which of the following statements about rubisco is true? it is active only in dark. ஓகே, தப்பு. it has high affinity for oxygen than carbon dioxide. அப்படிலாம் கிடையாது. it has an enzyme involved in photolysis of water. இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. it catalyzes the carboxylation of RUBP. சரியா, கார்பாக்சிலேஷன் வினைக்கு ரிபுலோஸ் இந்த என்சைம் நமக்கு பயன்படும் RUBP. அதுக்கப்புறம் 172 வாங்க. which of the following enzymes are not essential for gene cloning? gene cloningக்கு எது தேவையில்ல? மியூட்டேஸ் தேவையா? தேவையில்ல. ரீகாம்பினேஸ் தேவையா? தேவையில்ல. சோ சியும் டியும் தேவையில்ல, மற்றது எல்லாம் தேவை. ஓகே, ஆப்ஷன் 1 இதுக்கு சரி. அதுக்கப்புறம் 173 read the following statement. okay, parthenocarpy can be induced by auxins. கரெக்ட்டா? கரெக்ட். parthenocarpy வந்து ஆக்சின் தெளிச்சா நமக்கு என்ன ஆகும்? விதை இல்லா கனி உருவாகும். plant growth regulators can be involved in promotion as well as inhibition of growth. சரி, plant growth regulator வந்து ப்ரோமோட்டும் பண்ணுது, இன்ஹிபிட்டும் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் dedifferentiation is a free requisite for redifferentiation. okay, abscisic acid is a plant growth promoter. அப்சிசிக் ஆசிட் வந்து இன்ஹிபிட்டர், அப்ப தப்பு. ஈ பாருங்க. எபிக்கல் டாமினன்ஸ் ப்ரோமோட்ஸ் தி growth of lateral buds. எபிக்கல் டாமினன்ஸ் வந்து எபிக்கல் பட் தான் வேகமா வளர்ந்துட்டே போகும். நுனி ஆதிக்கம்னா நுனி மொட்டு தான் வளர்ந்துட்டு போகும், பக்கவாட்டு மொட்டை தடை செய்யும். அப்ப இதுவும் தப்பு. அப்ப மூணும் கரெக்ட். ஏ சி சாரி ஸோ ஏபிசி ஒன்லி. ஸோ 173க்கு முதல் விருப்பம். அதுக்கப்புறம் which factor is important for termination of transcription? என்ன ஃபேக்டருங்க? சிக்மா ஃபேக்டர், ரோ ஃபேக்டரா? ரோ ஃபேக்டர். சரிங்களா. 174க்கு தேர்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 175 மறுபடியும் ஃப்ராக்ல இருந்து ஒரு क्वेश्चन. frog respire in water by skin and buccal cavity and on land by skin, buccal cavity and lungs. choose the correct answer from the following. the statement is true for water but false for land. அப்படிலாம் கிடையாது, தப்பு. ரெண்டாவது, statement is true for both
த என்வாயர்மெண்ட், வாட்டருக்கும் சரி லேண்டுக்கும் சரி இங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட். ஸோ அப்ப 175க்கு ரெண்டாவது விருப்பம் மிக சரியா பொருந்தும். அடுத்து 176வது வாங்க. Twins are born to a family that lives next door to you. The twins are a boy and a girl. Which of the following must be true? சரிங்களா? அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள வீட்டில் இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கணும் என கருதுவோம். அவற்றில் ஒன்று ஆண் மற்றொன்று பெண் அப்படின்னா இதுல எது கரெக்ட்? தே ஆர் மோனோசைகோட்டிக் ட்வின்னா, மோனோசைகோட்டிக் ட்வின்னா இருக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரே ஆணா மட்டும்தான் இருக்க முடியும். தே ஆர் ஃப்ராக்டர்னல் ட்வின்ஸ். ஓகே, இரட்டை கருமுட்டைகள் இருந்து வர்றவங்க. கரெக்ட். இதுக்கப்புறம் வேற எதுவும் பார்க்க வேண்டாம். அடுத்தது 177. Which of the following microbes is not involved in preparation of household products? Household productல தயாரிப்புல பயன்படாதது எதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? Aspergillus niger. ஓகே, அதுக்கு அடுத்தது லாக்டோபாசிலஸ் வீட்டுக்கு யூஸ் ஆகும். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். அதுக்கப்புறம் சக்கரோமைசஸ் செர்விசே ஈஸ்ட் நம்ம பயன்படுத்துறோம். ப்ரோபியானி பாக்டீரியம் ஷார்மனி அதை நாம பயன்படுத்துறோம். இப்ப ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜரும் அதுக்கு அடுத்தது ட்ரைகோடர்மா பாலிஸ்போரமும் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்டாக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். ரைட்டுங்களா? ஆனா லாக்டோபாசிலஸ் பயன்படுத்துறோம், ஈஸ்ட் பயன்படுத்துறோம், ப்ரோபியானி பாக்டீரியம் ஷார்மனி அந்த பாலாடை கட்டிகளா தயாரிக்க பயன்படுத்துறோம். ஸோ அப்ப ஏ அண்ட் சி ஒன்லி தான் இதுக்கு சரியான பதில். அதுக்கப்புறம் 178 ப்ரோஜெஸ்ட்ரோன் ரிலாக்சின் பாருங்க. ஸோ ப்ரோஜெஸ்ட்ரோன் அப்படின்றது கார்பஸ் லூட்டியம். ப்ரோஜெஸ்ட்ரோன் வந்து கார்பஸ் லூட்டியம். அதுக்கு அடுத்தது ரிலாக்சின் வந்து எங்க ஓவரி. அதுக்கப்புறம் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பார்ஸ் இன்டர்மீடியா. ஓகேவா? கெட்டகோலமைன்ஸ் வந்து அட்ரினல் மெடுலா. ஸோ 178க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது 179 the blue and white selectable markers. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியான क्वेश्चन தான் மறுபடியும் கொடுத்திருக்காங்க. Blue and white selectable markers have been developed which differentiate recombinant colonies from non-recombinant colonies on the basis of their ability to produce color in the presence of the chromogenic substrate. ஓகேவா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அதை கொடுத்திருக்காங்க. The blue colored colonies have DNA insert in the plasmid and they are identified as recombinant colonies. ஓகேவா? இது தப்பு. ரெண்டாவது, the colonies without blue color have DNA insert is the plasmid and are identified as a recombinant colonies. So statement 1 is incorrect, statement 2 is correct. 179க்கு நாலாவது விருப்பம். 180 last question. Which one of the following equation represent the Vergal's parallel logistic growth? இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். dn by dt is equal to rn k minus n by k. So செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு தெளிவா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 45 இந்த புக்லெட்டோடைய கொஸ்டின் புக்லெட்டோடைய பயாலஜி கொஸ்டின்ஸை பார்த்தோம். சரியா? இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். ஏதாவது ஒன்று சில மாறலாம். ஸோ ஃபைனலான என்டியை வெளியிட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பார்த்துருக்கிறது எதுக்காக வேகமாக ஏன் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு எது ஆன்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதை பற்றின இன்னும் விளக்கமான வீடியோக்களை நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபிசிக்ஸோடையும் கெமிஸ்ட்ரியோடதையும் வரக்கூடிய நாட்களில் நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, கண்டிப்பாக நிறைய ப்ரைவேட் அலன் ஆகாஷ் போன்ற இன்ஸ்டியூட்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் எவ்வளோ மார்க் வருவீங்க அப்படின்னா. சரிப்பா. ஸோ இன்னைக்கு நடந்த நீட் எக்ஸாம் ஃபிசிக்ஸு எல்லாம் காரி துப்புற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பு. நான் போட்டதே 30 கொஸ்டின் தான். ஒரு டாப்பர் நல்லா படிக்கிற பசங்க கேட்டிங்கன்னா கூட ஒரு 30 கொஸ்டின் போட்டிருக்கோம், 25 கொஸ்டின் போட்டிருக்கோம் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸு வேஸ்ட்டாக போச்சு. கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் போடுற மாதிரி இருந்தது. ஏன்னா இது டைம் எடுத்துக்கிறதால ஃபிசிக்ஸை ஃபுல்லாக போட முடியல. இதுதான் இருக்கிற விஷயம். ஸோ ஃபிசிக்ஸை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரைட்டா? ரைட். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமரோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பாரதி தமிழ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.